என்னப்பா பைக்ல வந்து நம்மளே சீக்கிரம் வந்துட்டோம், கார்ல வந்து அத்தையும் மாமனும் இன்னும் வர காணோம். வருவாவப்பா வருவாவ, கொஞ்சம் பொறுமையாக வருவாவ. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குல்ல, அதனால ரோட்டில் கொஞ்சம் கவனமாக தான் வண்டியை ஓட்ட முடியும். பொறுமையாக பார்த்து வரட்டும் வரட்டும். அட போங்கப்பா, நம்மளே கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம், நம்ம வீட்டு கார் எடுத்துட்டு அதுல வாங்கன்னு. நீங்க அவியல கார் எடுத்துட்டு வாங்க நீக்கிய. ஒருவேளை பெரிய பொண்ணு வீட்டுக்காரரு அவிய காரில் வரதான் ஆசைப்படுவார். அதனால தான் சரி நீங்கள் போய் உங்கள் காரில் வாங்க, நாங்கள் பைக்கில் வந்துடுறோம், நாங்கள் 2 பேரும் தானேன்னு சொல்லிட்டேன். உங்கள் அம்மையும் வாரான்னா நான் காரில் கூப்பிட்டு வந்திருப்பேன். அவள் தான் வரான்ட்டேன்ட்டால. வேற எதுக்கு நம்ம 2 பேருக்கு வண்டி, அவ்வளோ பெரிய வண்டி. அதனால தான் நான் சரி பைக்கில் போயிடலாமே 2 பேரும் நினச்சிக்கிட்டு தான் உன்னையும் வண்டி எடு, நம்ம பைக்கில் போயிடலான்னே. போங்கப்பா, நான் என்ன உள்ள போய் ஏதாவது பார்த்துட்டு இருக்கட்டுமா? போனட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. ஏன்டாப்பா நில்லு, வேற ஏதாவது நினைக்க போறாரு பெரிய பொண்ணு வீட்டுக்காரரு. அவர் வந்த அப்புறமா ஒன்றா உள்ளே போகலாம். இந்த கார் வந்துருச்சு வந்துருச்சு, இந்த வாரவா அவ்வளோ வரும். வாங்க 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 வாங்க. எப்போ ரொம்ப நேரம் மணி கிளப்பு? ஆமா, வேற எவ்வளவு நேரம்? எங்க கூட தானே நீங்களும் கிளம்புனீங்க, வேற என்னத்துக்கு இவ்வளவு ஸ்லோவா வந்தீங்க? நான் தான் அப்போ வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொன்னேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பாவ பத்தியா. அதனால தான் நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் இப்படி வண்டி வெளில போகும்போது வேகமாலாம் வண்டியை ஓட்டக்கூடாது, மெதுவாக ஓட்டியான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அதான் நேரம் ஆகி போச்சு. சரி மாப்பிள்ளை எங்க பார்க்கிங் பண்ண போயிருக்கா அவ்வளோ வண்டியை? ஆமாண்ணே. சரி வாங்க, நம்மளும் உள்ளே போய் பார்த்துட்டு இருப்போம் பொருள். மாப்பிள்ளை வரட்டும். ஆமாம் ஆமாம், அவன் வருவா, நம்ம உள்ளே போவோம் கிடக்குள்ள. வாங்க வாங்க. லட்சு வாங்க வாங்க நீங்களும். நான் வாரேன்னா நீ முன்னாடி பார்த்து போ. சரி சரி. எங்க இந்த பெட்டு நல்லா புசு புசுன்னு இருக்குதுங்க, வந்து உட்கார்ந்து பாருங்களா. ஆமா, நீ என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோருக்கு வந்த? இந்த ஃப்ளோர்ல உனக்கு என்ன வேலை? நீ மிக்ஸி மூடி தானே சரி பண்ணணும்னா, அது 5வது மாடியில தானே இருக்குன்னு சொன்னாவ. அங்க போறதை விட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்த? எங்க நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு நம்மளும் நல்லா புசு புசுன்னு நல்ல சோஃபா கட்டிலுன்னு வாங்கி போடுவோம்ல. நம்மளும் அப்படியே என்ன விலை ஏதுன்னு கேட்டுட்டு போனாதானங்க நாளை பின்ன நமக்கு வாங்க வசதியா இருக்கும். அதுக்கு தான் சரி பார்த்துட்டு போலாமே, என்னென்ன இருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். பெரிய பொண்ணு வீட்டுக்கு அவிய அண்ணனே எல்லாம் செய்யாராம். உன் தம்பியும் தான் இருக்கானே, ஒன்னத்துக்கும் உதவாண்டான். 5 பைசாக்கு புரோஜனம் இல்லை அவனை வச்சு. ஏங்க அவன் என்ன வச்சுக்கிட்டா செய்யாண்டேங்க, அவனுக்கே ஒன்றுத்துக்கு நாதி இல்லாம அவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நான் என்னத்தை கேட்க? சரி தெரியுதுல்ல, வா எந்திரி போலாம். ஏங்க கடைக்கு வந்திருக்கோம்ல, இது என்ன விலை ஏது எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்து வைக்கணுங்க. இந்த கடைக்கார பையன் எங்கனாவது நின்னான்னா கூப்பிடுங்க, என்ன விலை ஏதுன்னு விசாரிப்போம். உமா கேவலப்படுத்தாத உமா, எந்திரி வா போவோம். கடையில நின்றுக்கிட்டு என்னை கேவலப்படுத்தியா? நான் இந்த பித்தாளை பாத்திரம் வாங்குறதுக்கு நான் அதை போய் பார்ப்போன்னே, அதுவும் கேட்காண்டேங்க. ஏங்க வாங்கலாம், அதெல்லாம் பொறுமையா வாங்கலாம். நீங்க எவ்வளவுக்கு வாங்க போறீங்க, என்ன பொருள் வாங்க போறீங்க சொல்லுங்க, காசை தாங்க, நான் வாங்கிட்டு வரேன். என்னது நீ வாங்கிட்டு வரியா? வேற என்னத்துக்கு நான் வந்திருக்கேன் கடைக்கு? நான் பொருள் வாங்க தானே வந்திருக்கேன், நான் வாங்கிக்கிட்டே. நீ எந்திரி, இடத்த காலி பண்ணு. இங்கே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா, அடுத்து வந்து ஏதாவது திட்ட போறானுவேன். நீங்க சும்மா இருங்கங்க, இதை விட காஸ்ட்லியான பெட்டெல்லாம் அங்கே இருக்காதோ. இது சிம்பிளாலாம் இருக்கு, ஆனா நல்லா பஞ்சு போலதான் இருக்கு. நல்லா சினிமாவிலலாம் காட்டுவாவில பெரிய பெரிய பெட்டு பஞ்சு புசு புசுன்னு நல்லா அழகா, அந்த மாதிரிலாம் இருக்காதோ. அந்த இருக்கு பாருங்க, அந்த பெட்டு இன்னும் நல்லா இருக்கு. அதுல கொஞ்சம் நான் படுத்து பார்த்துட்டு வரட்டுமாங்க? இங்க பாரு உமா, செவுல பியாத்துருவேன், கேவலப்படுத்தாத, ஒழுங்கா வந்துரு. சார் பெட் பார்க்குறீங்களா? இல்ல தம்பி, நாங்க பெட்டு பார்க்க வரல. பித்தாளை சாமான் எங்க இருக்கோம் அந்த ஃப்ளோர் தேடி வந்தோம், நேரா இங்க வந்துட்டோம். அது நீங்கள் 4th ஃப்ளோர் போகணும். ஓ அப்படியாப்பா, சரி சரி. சரி, அப்ப நாங்க அங்க போறோம். உமா வா போலாம், 4th ஃப்ளோர் போகணுமா? எங்க மிக்ஸி முடிய சரி பண்ணணும். மிக்ஸி முடி சரி பண்ணதுக்கு 5வது ஃப்ளோர் தானே போச்சுனாவே. மானத்தை வாங்காதெல்லாம் ஒழுங்கா வந்து தொலை. நீங்க எப்படிதான் சொல்லிட்டு அடப்பிய, நானே அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டேன் இந்த பெட்டு என்ன வேலை என்னன்னு. எப்பா தம்பி, சொல்லுங்கக்கா. அந்த 2வது ஒரு பெட் இருக்குப்பா, அந்த பெட்டு என்ன விலைப்பா? அது நல்லா இருக்கு பாத்துக்க, கொஞ்சம் விலை சொல்லுப்பா தம்பி. அது 18,000 வரும்க்கா. இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கூட இருக்குதுக்கா, வாங்குறீங்களா? என்னப்பா நான் ஏதோ 8,000 10,000 சொல்லுவேன்னு பார்த்தா 18,000 நீட்ட. உமா சும்மா இரு உமா, வந்த இடத்துல நீ இப்படி கேவலப்படுத்தாத. இதுக்குதான் உன் கூட வரையே எனக்கு பிடிக்காது. தம்பி அவ இப்படிதான் விளாட்டுக்கு என்னத்தையாவது பேசிட்டாடப்பா. நாங்க 5th ஃப்ளோர் போனோம், நாங்க பாத்துக்கிடுவோம். சரிப்பா வரோம். ஓகே சார். ஒழுங்கா போ போ போ. எங்க எதுக்கு இப்படி தள்ளுறீங்க? இந்த டைனிங் டேபிள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன விலை ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன், நீங்க போன்னு விரட்டுறீங்கள. ஒழுங்கா உன்னைய போனே. இதெல்லாம் நீ என்ன வாங்கியா போறா? என்னத்துக்கு நீ இப்ப இதெல்லாம் பார்க்கணும்? ஆமா, நீர் வாங்கியும் தர மாட்டியாரு, விலை என்னன்னு கேட்கவும் விட மாட்டியாரு. மாப்பிள்ளை பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுங்க, எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிட்டேன். சரி மாமா. இந்த ஃப்ரிட்ஜா பார்க்க போறிய? இது சிங்கிள் டோர், டபுள் டோர் ஃப்ரிட்ஜா பாருங்க போங்க. இது எல்லாம் ஃப்ரிட்ஜ் தானா? பீரோ மாதிரி நல்லா எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, சைஸ் வாரியா நல்லா அடிச்சு வச்சிருக்கானுவேன். ஆமா, எல்லாம் ஃப்ரிட்ஜ் தான், கலர் கலரா இருக்கும். என்ன கலர்ல வேணும்னாலும் வாங்கிக்கிடலாம். பாருங்க.
எல்லாம் பெரிய பொண்ணு பாரு ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்ன அழகா இருக்குன்னு. எத்தே 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜா வாங்குங்க என்ன. சரியில்ல கவினு. அது என்ன பெரிய பொண்ணு 5 ஸ்டாரு? ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கும்போது ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கல்ல, இது எவ்வளோ தாங்கும் இதெல்லாம் எப்படின்னு. அதில் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா குவாலிட்டிலாம். அதுதான் 5 ஸ்டாரில் வாங்க நல்லா தான் இருக்குங்க. ஓ அது வேற இருக்கோ? ஆமாம் லட்சு, வாங்க எது நல்லா இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓடியாங்க. எல்லாம் நீயே பாருல, எல்லாம் பார்க்க அழகா தான் இருக்கு எனக்கு. நீ உனக்கு பிடிச்சதை ஏதாவது எடு. மாமா நீங்க போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சத. அத்தை பேசி முடிச்சுட்டு பொறுமையா தான் செலக்ட் பண்ணுவா போல தெரியுது. ஆமல கவின்னு இவ பின்னாடியே போனா சரிப்பட்டு வராது. நம்ம ஏதாவது 5 ஸ்டார் ரேட்டிங்ல எது பெஸ்ட்னு பார்ப்போம் வா. சரி மாமா வாங்க. ஏதோ உங்க அண்ணன்மாவே டபுள் டோர்னு சொன்னோம்ல, 2 டோர் இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜா பாரு போ. ஆமாம் பெரிய பொண்ணு, அதுதான் உன் வீட்டுக்கு நல்லா இருக்கும். அதே பார்த்து எடுப்போம். சரிண்ணா. இங்கன பூரா சிங்கிள் டோரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, சிங்கிள் டோரே வாங்கலாமே. நல்லா தான் இருக்கும். ரேட்டிங் பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்க. வேற டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி என்னத்துக்கு, அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இதுவே நல்லா பெருசாக தான் இருக்கு. அதுவும் அந்த மெரூன் நல்லா இருக்கு, அதை பார்ப்போமா? பாருங்க மாமா. ஒன்றை விட ஒன்று பார்க்க அழகா தான் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இவ்வளவு வச்சிருக்காங்களே, இன்னும் கட்டிலு பீரோ அதெல்லாம் எங்க இருக்கும்? அதான் நிறைய மாடியாக இருக்குல்ல, ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொன்றும் இருக்கும். போய் பார்ப்போம். இதை வாங்கிட்டு அது அடுத்து அங்கே போகும். என்ன அழகா இருக்கு இந்த கடப்புலலாம். நான் வந்ததே இல்லை தெரியுமா. நான் சின்ன கடையில ஏதாவது பரவாயில்ல அங்கே தான் கம்மியாக இருக்கணும், அங்கே வாங்கிட்டு அப்படியே ஓடிடுது. சரி வாங்க, எங்கள் வீட்டுக்கார் என்னமோ செலக்ட் பண்ணிட்டு அடக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். எங்க ஃப்ரிட்ஜ் செலக்ட் பண்ணிட்டீங்களோ? ஆமா பெரிய பொண்ணு, இதுவே ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆமாத்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குங்க. மாமி வேண்டாம், இதுவே போதுங்க. இது போதும், நல்லா தான் இருக்கு. வேற கலர் பார்க்கலையா? இந்த கலருக்கு என்ன குறைச்சல் பெரிய பொண்ணு, நல்லா தானே இருக்கு. எங்க எவ்வளோ கலர் இருக்கு. நல்லா பர்பிள் கலர் இருக்கு, மெரூன் கலர் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு. நீங்க இந்த கலர் எடுத்திருக்கியே, இது சிமெண்ட் கலர் மாதிரிலாம் இருக்கு, மண்ணு மாதிரி. பெரிய பொண்ணு உனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது. இது நல்ல ஆஷ் கலர், இதுதான் ராயல் கலர். சூப்பரா இருக்கும் வீட்டுல வச்சா. ஆமா மேடம், இந்த கலர் நல்லா சேல்ஸ் ஆகுது. ஆமா, நீங்க விற்கிறதுக்காண்டி 1000 சொல்லுவீங்க. நல்லா தான் இருக்கு பெரிய பொண்ணு இந்த கலர் கூட. போங்க லட்சு, நீங்க வேற அவியலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மையாவே நல்லா தான் இருக்கு பெரிய பொண்ணு. வேற கலர் எடுக்கணுங்கியா? வேற கலர்ஸ் கூட இருக்கு மேடம், பாக்குறீங்களா? சரி வேண்டாம், இனிமே இருக்கட்டும். அதான் எங்க வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த கலரே எடுத்துக்கிறேன். ஓகே மேடம். நெக்ஸ்ட் என்ன பாக்குறீங்க? இதோ அந்த பக்கம் மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின்லாம் இருக்குல்லப்பா, அதை பார்க்க வேண்டி இருக்கு. நாங்கள் அதை பார்த்துட்டு அடுத்து வேற பார்த்துக்குறோம். சரி சார், வாங்க என் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி சார், நீங்க போயிட்டு இருங்க, நாங்கள் வரோம். ஓகே சார். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளவு? 25,000மா? சரி. சரி வாங்க, அடுத்து வேற பார்ப்போம். பெரிய பொண்ணு இந்த ஃப்ரிட்ஜ் 25,000மா? ஆமா லட்சு. சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு. சரி லட்சு, வாங்க நம்ம வேற பார்ப்போம். இவ்வளோ விலை கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கணுமாக்கும்? ஏம்மா இதெல்லாம் பணக்கார இழுக்கு தான் சரிப்பட்டு வரும், நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா. நான் டாப் ஓப்பன் வாஷிங் மிஷின் தான் வாங்கணும்னு பார்த்தேன். இது சைடு ஓப்பன்ல இருக்குது சார். அது அந்த பக்கமா இருக்கு, வாங்க பார்க்கலாம். இருக்குதா? சரி அப்போ வாங்க, அதை காட்டுங்க. வாங்க சார், காட்டுறேன். எல்லா பொருளையும் பார்க்க ஆசையாக தான் இருக்கு. ஏமாவே அங்கங்கே போகிறான், இங்கே தானே வாஷிங் மிஷின் இருக்கு, நம்மளும் போவோம். அட டிவி எல்லாம் என்ன அழகா இருக்கு. அடடா ஃப்ரிட்ஜ் இன்னும் அருமையாக இருக்கே. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி அனுபவிக்க கொடுத்து வைக்கல. பெரிய பொண்ணு வீட்லேயும் பொருள் வாங்க வருவாவள, எப்போ வருவா என்ன ஏதுன்னு ஒன்றும் விவரம் சொல்லலையே. நானும் வருவா கடையிலையாவது எதிர்ச்சியாக பார்த்துடலாமான்னு பார்க்கேன், கண்ணில் பிடிபட மாட்டேங்காளே. இன்னைக்கு வாங்காமல் வேற என்னைக்கு வாங்குவாவ பொருள்? ஒருவேளை அண்ணன் மட்டும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாரோ அவரு பொருள், அவ்வளோ பொருளையும். நாளைக்கு பால் காய்ப்ப வச்சிருக்கா, இன்னும் பொருள் வாங்காமையா இருப்பாவே. அவளும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லலை. அவளாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வாங்குவா. நம்மளுக்கெல்லாம் எங்கே இதெல்லாம் வாங்க கொடுத்து வச்சிருக்கு? நம்மளாம் இதை தொட்டு பார்க்க மட்டும்தான் முடியும். இந்த மனுஷன் என்னமோ ஹோம் தேட்டருங்காரு, நம்மளை ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு போக முடியுங்காரு. ஹோம் தேட்டர் வாங்கியாராம், ஹோம் தேட்டரு. அதை வாங்கி எண்ணத்தில் வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு காதை அடைச்சிட்டு இடக்கும் டொம்முன்னு பாட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு பார்க்கறதுக்கு வருவார். நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோன்னா நம்மளை சத்தம் போடுவார். இவர் வாங்கியாரோ இல்லையோ வலையை கேட்டு வைக்கிறதுக்கு இவர் மட்டும் வருவார். நம்மளை ஒரு பொருளை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ரசிக்க விட மாட்டார். உமா, அங்க என்ன பண்ற? சீக்கிரம் வா. அட இருவோய் வாரேன், 2 நிமிஷம் பார்க்க விட மாட்டியாரா தொட்டு ரசிச்சு? நீங்க என்னமோ ஹோம் தேட்டர் வாங்க போறேன் நீ எல்லாம் வாங்கினீங்களா இல்லையா? இப்ப அதெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு? என்ன விலை என்னன்னு கேட்டு வச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். இன்னும் ஒரு 2 மாசத்துல வாங்கணும். வீட்டில் இருக்கும்போது பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்கும்ல,
நல்லா சவுண்ட் இருக்கும் ஸ்பீக்கர் போட்டு கேட்கும்போது. ம் இதேதான். நான் எப்பனா நேரம் கிடைக்கும் போது வாங்கலாம், நமக்குன்னு ஒரு நாள் வராமையா போயிடும்னு நான் ஒன்று விலை கேட்டேன்னா உனக்கு ஏன் இந்த புத்தின்னு நம்மளை திட்டியது. இவர் மட்டும் பார்த்து வைக்க வந்தாராம். இதே மாதிரி தானே நானும் பார்த்து வைக்கிறதுக்கு வந்திருப்பேன். சரி சரி, ரொம்ப நீட்டாத வா. நீ யாராவது அங்க நின்று வாயை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆமாம், வாயை பாப்பாவா வாயை. காலம் பூரா நான் இப்படி வாயை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீ வாயையும் பார்க்கண்டா முக்கையும் பார்க்கண்டா, சீக்கிரம் வா, வந்த வேலையை பார்ப்போம். இது என்ன ரைட்டு சார் வரும்? சேகர், நீ இங்கே தான் நிற்கியாக்கும். ஆமா, நாங்களும் எங்களுக்கு பொருள் வாங்க வேண்டியிருந்து அந்தளவு வந்தோம். அப்படியா? எப்போ வந்தா கிடைக்கும்? அப்பயே வந்துட்டியோ? இல்லை இல்லை, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்தோம். பால் காய்ப்புக்கு பொருள் எடுத்து தரேன்னாவ பெரிய பொண்ணு அண்ணன் வீட்டில். அதான் கவினும் ஐயா அப்பாவும் வந்தாவளா மாமாவும், அதனால பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி, பாருங்க பாருங்க. அட, நீங்க நிக்கேன்னா அப்ப பெரிய பொண்ணு வந்திருப்பாள. பெரிய பொண்ணு எங்க இருக்கா? அவன் அங்கே தான் டிவி அப்புறம் மிக்சி கிரைண்டர்லாம் இருக்குல்ல, அங்கே பார்த்துக்கிட்டு நிற்கா. ஐயா அப்படியா? அப்ப நானும் போய் பார்க்கேன். எல்லாம் உமா நில்லு, நம்ம இன்னும் வேற சாமானும் வாங்க வேண்டியிருக்குல்ல. எங்க அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிடலாம். நான் பெரிய பொண்ணை பார்த்துட்டு வரேன். வேணும்னா காசை கொடுத்துட்டு போங்க, நான் வரும்போது பொருள் வாங்கிக்கிட்டு வரேன். நீங்க போனோம்னா வீட்டுக்கு போங்க. ஒரு பேச்சு கேட்க மாட்டேன் நம்ம பேச்ச. உங்க வீட்டுல மட்டுமா? என் வீட்லயும் அதே கதை தான். நம்ம பேச்சு ஒன்னும் எடுபடாது. அவியல் இஷ்டம் போலதான் எல்லாம் பண்ணுவாவ. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி இருக்கு. என் வாழ்க்கைலாம் நரகம்தான். சரி, என் கதையை விடுங்க. இந்த வாஷிங் மிஷின் என்ன கதையா? என்ன ரேட்டு சொல்றாரு? இது 7 kgப்பா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங். ரேட்டு பார்த்தீங்கன்னா 18,990 ரூபா. 19,000ன்னு ரவுண்டா சொல்லுங்க. அது என்ன 990 ரூபா? இந்த வாஷிங் மிஷினே இவ்வளோ ரேட்டு வந்துருதா? ஆமாப்பா, வேற இன்னும் ஆட்டோமேட்டிக்லாம் இருக்கு. ஸ்பெஷல் இது ட்ரை பண்ணியே கொடுத்துரும். அதுல 34,000ல இருந்து இருக்கு. வரீங்களா? அதை பாக்குறீங்களா? மாமா வேணும்னா பாருங்க. ஐயோ வேண்டாப்பா, எனக்கு இதுவே போதும். இதுவே 19,000 வந்துருது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்த்து பேசிக்கலாம். அதெல்லாம் அப்பா பேசிக்கிடுவாங்கண்ணே. நீங்க பாரு, செலக்ட் பண்ற மாமா செலக்ட் பண்றது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி தம்பி. அடுத்து வேற என்னப்பா பாக்குறீங்க? இந்தா எங்க வீட்டம்மா இனிமே அங்க இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்களா, அதை போய் பார்க்கணும் என்ன வாங்குறாங்க ஏதுன்னு. சரி தம்பி வாங்க. இவ வேற பெரிய பொண்ணை பார்க்கன்னு ஓடிட்டா. இனிமே நம்ம இவளை என்னன்னு கூப்பிட்டுட்டு வர்றது? அங்க போனா வராண்டால நம்மளும் இவனுக்கு வீட்டுக்கு பொருள் வாங்க தான் வந்தோம். இவ போய் அங்க தொத்திக்கிட்டா. இவட்ட காசை கொடுத்துட்டு போயிடலாமா, என்னமோ வாங்கிட்டு வரட்டேன்னு. வேற நம்ம சேகர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? வீட்டுக்கு எப்படியும் அயன் பாக்ஸு தேவைப்படும். வீட்டில் அயன் பாக்ஸு ஒயரில் பிஞ்சு திருவி ஒரு மாதிரி ஐவே கிடக்கு. புதுசாக ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிடுவோமா? அயன் பாக்ஸ் வாங்கினா இதெல்லாம் போய் நம்ம கணக்கில் வாங்கியாலன்னு நினச்சிருவோம். அவ்வளோ பெரிய பொண்ணு என்ன லட்சு? இதா இதுக்கு மேல என்னமோ கருப்பா இருக்கு பாரு. இது என்னது டே? நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்ல. ஏது இதுவா? ஆமா ஆமா, அதுதான். அதான் லட்சு, அது பேர் சிமிலி. அது என்ன லாச்சி மில்லிங்க? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாவே? அட லட்சு, இதெல்லாம் பெரிய பெரிய வீட்டில் இந்த கிச்சனில் வச்சுருப்பாவ பாருங்க, எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எண்ணெய் பிசுக்க வந்து எடுக்கும். நீங்கள் இந்த டிவியில் சீரியல் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தது இல்லையா? பெரிய வீட்டை காட்டும்போது இந்த மாதிரி அடுப்புக்கு நேராக இருக்கும் மேலே, அதுதான் இது. ஓ அதுவா இது? சரி. ஏன்னா பெரிய பொண்ணு. ஆகா, எவ கண்ணில் மாட்டப்படாதுன்னு நினச்சோமோ அவ கண்ணிலே மாட்டிக்கிட்டோமே. வாவுமா. அட, லட்சுமி அக்காவை வந்திருக்காவளாக்கும் கூட. எல்லாம் பெரிய பொண்ணு லட்சுமி அக்காவெல்லாம் கூட கூப்பிட்டு வந்திருக்கா. என்னைய கூப்பிடவே இல்லை பத்தியா நீ? நானே வாங்கண்ணில் படப்படாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். கடைசியில் பார்த்தா வாங்கண்ணிலே பட வேண்டியது இருந்திருக்கு. இதில் உன்னைய வேற கூப்பிட்றாவளாக்கும். என்னெல்லாம் பெரிய பொண்ணு இப்படி சொல்லிட்டா? ஆமாம், வேற எங்கள் அண்ணன் வீட்டில் பொருள் வாங்கி தரவன்னு ஏற்கனவே சொல்லியே முக்கால அழுதுகிட்டு இருக்கா. இப்போ அதெல்லாம் நீ பார்த்துட்டேன்னா அவ்வளவுதான். வயிற்றுச்சல் பட்டு அழுதே தீத்துருவிய. அதனால தான் ஒன்று கண்ணில் படப்படாது, உங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஏதோ கொஞ்சம் வைத்தறிச்சல்ல சொல்றதுதான். நம்மளுக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே, நமக்கு வாங்கி தர ஆள் இல்லையேன்னு கொஞ்சம் புலம்புறது தான். அதுக்குன்னு என்னைய விட்டுட்டாலா வருவா? பாரு, நீ விட்டுட்டு வரணும்னு நினைச்சாலும் கடவுள் என்னையும் சேர்த்து வச்சிருக்காரு பத்தியா? இதுதான் என் நேரங்குது. பெரிய பொண்ணு, நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன். அப்படியா? ஆமா, நான் செலக்ட் பண்ணது எதுவும் நீ பார்க்கணுன்னா என்ன இன்னொருக்கா பார்த்துக்க. உனக்கு வேற எதுவும் வாங்கணும்னா சொல்லு, அதை பார்த்து வேற செலக்ட் பண்ணிக்கிடலாம். நான் டாப் ஓப்பன் தான் 7 kgக்கு வாங்கியிருக்கேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். எத்தே மாமிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். வாஷிங் மிஷின் அதுவே துவைச்சி காய வச்சு தரோம், அதை வாங்குங்கன்னா கேட்காம வெறும் ஆட்டோமேட்டிக் மட்டும் வாங்கி வச்சிருக்காவ. இது சும்மா துணியை பிழிஞ்சு மட்டும்தான் தரும். அப்படியா? எவ்வளவு இப்போ வாங்கினது? 18,000 நினைக்கிறேன் தே. இல்ல அவன் சும்மா சொல்லியா 19,000 ரூபா அதுவே வந்துருது. இல்ல தே, கூட கொஞ்சம் காசு போட்டேன்னு வைங்க, அதுவே துணியை காய வச்சே தந்துடும். அந்த வாஷிங் மிஷினை வாங்கிட்டு போலாம். சொன்னா கேட்க மாட்டேங்க மாமா, கொஞ்சம் சொல்லுங்க.
இல்லைல்ல கவினு, அப்படிப்பட்ட வாஷிங் மிஷின்லாம் வேண்டாம். மாமா வாங்கினதே போதும். அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. இல்லை சேகரு, நீயும் அவளை மாதிரி கூறு கட்டு போய் பேசாதல. அதான் அந்த பையன் என்ன வேலைனாலும் எடுங்கம்ல, நல்ல மிஷினெல்லாம் எடுக்க வேண்டியது தானே. ஏம்மா அந்த மிஷினுக்கு என்ன குறை? உன் பொண்டாட்டி முத வீட்டில் இருந்து துணியை துவைப்பழக்க மிஷினில் போட்டுனாலும் எடுத்து காய போடணுமே. காய போடியது யாரு? நீ வாங்கியிருக்க மிஷினில் காய போடுறது நம்ம தானே போடணும். அந்த பையன் சொல்லிய மிஷின்னா அதுவே காய வச்சு தந்துருவாங்கல்ல, எடுத்து மடிச்சு மட்டும் வச்சா போதும். எம்மா அதெல்லாம் பெரிய பொண்ணு எடுத்து காய போடுவா. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. சும்மா காசை தண்டமா செலவு பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் மிஷினு? அந்த காலத்துலலாம் நீங்க கையில தானே துவைச்சிய. இப்போ அவ்வளோ வாஷிங் மிஷினு சோக்கு வாங்கியாவேன்னு சரி ஒன்று நம்மளாம் வாங்கிட்டு போவோமேன்னு வாங்க வேண்டியிருக்கு இப்போல்லாம். நான்னா இவ்வளோ கையிலே தான் துவைப்பேன். இவ துவைக்காண்டலங்கிறதுக்கு தான் இப்போ இந்த மிஷினு. இல்லாட்டினா நானாவது மிஷினு வாங்குறதாவது. போதும் போதும், இந்த விலையே அதிகம்தான். பொழைக்க தெரியாத பயலெல்லாம் பெற்று வச்சிருக்கேன். மாமா வேணா அவங்க சொன்ன மிஷினே வாங்கிடுவோமா? நீ வேற சும்மா இருல கவினு. எங்க அம்மா சும்மா புரியாம பேசிக்கிட்டு இருப்பவ. இந்த வாஷிங் மிஷினே போதும் எங்களுக்கு. ஆமல கவினு, நீ எதுவும் நினைக்காத, இதுவே போதும். பாத்தியலா லட்சுமி அக்கோ, பெரிய பொண்ணு மாமியார் எவ்வளோ உஷாரா இருக்குன்னு. அது உஷாரா இருக்கிறதுலாம் இருக்கட்டும். அம்மா, நீ பெரிய பொண்ணு வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு என்னது செய்ய போறா? நான் என்ன செய்வேன்? வந்து சோறு தின்னுட்டு வருவேன், அவ்வளோதான். எல்லாம் என்ன சொல்லியா? ஒன்றும் வாங்கி கொடுக்கலையா அப்போ அவளுக்கு? அவ என்னக்கோ இல்லாதப்பட்டவளா? இல்லாதப்பட்டவளுக்கு செய்யலாம். இவளுக்கு நம்ம என்ன செய்யறது? நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு கம்மி தான். அதனால சும்மா போயிட்டு கையை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் தேவையில்லாமல் குத்து விளக்கு வாங்க போகிறேன், குத்துமணி வாங்க போகிறேன், பித்தளை வாங்க போகிறேன்னுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மண்ணும் பண்ணாண்டாம் காசை என் கையில் கொடுங்கன்னு இருக்கேன். என்ன பண்ணியாருன்னு பார்க்கணும். எனக்கு ஒரு மிக்சி வீட்டுக்கு வாங்கி தர மாட்டேங்காரு. நான் மிக்சி ஜார் மூடியை சரி பண்ணியதுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கடைக்கு. அவர் என்னென்னா அவளுக்கு 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு பால் காய்ப்புக்கு முறை செய்ய போகிறேங்காரு. இதெல்லாம் தேவையாக்கோ நமக்கு? ஏலா, நம்ம கூடையே சுற்றி சுற்றி வாரவா, நம்ம காலுக்குள்ளேயே கிடக்கவா. அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யாண்டாமா? நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு ஏதாவது குத்து விளக்கு மாதிரி தான் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு வந்தேன். நீ என்னென்னா உங்கள் வீட்டுக்காரர் குத்து விளக்கு வாங்கணும்னு சொன்னார் நீக்கிட்டு இருக்கா. நீங்கள் வேணும்னா என்னமோ வாங்கி கொடுங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு தான் கிடப்பாரு. நான்லாம் ஒன்றும் வாங்க விட மாட்டேன். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. குத்து விளக்கு வாங்கணுன்னா நீங்கள் குத்து விளக்கு வாங்கி பெரிய பொண்ணுக்கு கொடுங்க. நானும் குத்து விளக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. அப்படின்னா நீ ஒன்றும் செய்யாண்டியோ? நீ ஏதாவது செய்வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்லாம் பார்த்தேன். சரசையும் கூப்பிட்டுட்டு வராமல் வந்துட்டேன். இல்லாட்டினா அவகிட்டனாலும் நீ என்ன வாங்குறா நான் என்ன வாங்குறான்னு கேட்டு அது வாங்கியிருக்கலாம். நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பொருள் வாங்கலன்னா நல்லாவா இருக்கும்? இனிமே இவ கூட சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா இவ பொருள் நம்மளை வாங்கி தர உடையும் வேண்டா. எதுக்கு போட்டு நீக்கி செலவு பண்ணுறிய வேண்டாம் நிறுவா. அதான் இவளுக்கு தெரியாமலாம் வாங்கணும், என்னென்னு வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ சரசக்காக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க. நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறமா பெரிய பொண்ணு அவள் பொருளெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிருங்க. அவளுக்கு என்ன கிஃப்ட்டு செய்யணுமோ அதை. ஆமாம், அப்படி தான் பண்ணும் போல இருக்குது. நாங்கள் கடைக்கு வந்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்துடுறியான்னு சொல்லி சரசுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். அவள் எப்படியும் முறை செய்யணும்னு பார்ப்பா. நான் இவள் காலங்காத்தால என்னையை கூப்பிட்டுட்டு ஓடி வந்துட்டாளா? நானும் அவளை கூப்பிடலையேன்னு யோசிக்கலை. அவகிட்ட கேட்டேன், அவைய வருவாவளோ என்னமோ தெரிலன்ட்டா. ஏன்னா நான் பெரிய பொண்ணுக்கிட்ட நின்றுக்கிட்டு சரச நீ வா நம்ம இப்படி பொருள் வாங்கணும்னு இவகிட்ட நின்று பேசாவாது. இவ எங்கேயும் நவுளையும் விட மாட்டுக்கா. நீ கொஞ்சம் போனை போட்டு பேசிடுறியாடே. சரசந்த கடைக்கு வர சொல்லு. சரி லட்சுமி, நான் சொல்கிறேன். லட்சுமி அக்கா அங்கே தான் நிற்காவலாம். பால் காய்ப்புக்கு பொருள் எடுக்கணும்லா, வாங்கன்னு சொல்லு. சரி சரி. இல்ல உமா எங்க ஓடிக்கிட்டு திரியா? பெரிய பொண்ணு, நமக்கு எத்தனை இன்ச்சில் போல டிவி வேணும்னு பாரு. ஏங்க பெரிய பொண்ணு என்னென்ன பொருள் வாங்குறா என்ன வாங்குறான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்னாலலாம் உன்னை மாதிரி இப்படி பின்னாடி சுத்திக்கிட்டு திரிய இயலாது. என்ன நினைப்பேன் சேகர் வேற என்னைய பத்தி? வா, நம்ம அவியலுக்கு தான் பொருள் எடுக்க வந்திருக்கோம். அவியலுக்கு தெரியாம சர்ப்ரைஸா பொருள் வாங்கணும். வேற அவிய முன்னாடியே அவியலுக்கு பொருள் வாங்கினா நல்லாவா இருக்கும்? வாளா, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வேணா நீ அவிய கூட இருந்து பொறுமையா வா, நான் வேணா போறேன் வீட்டுக்கு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் நான் எங்கேயும் வர முடியாது. அப்ப நான் மட்டும் ஏதாவது பார்த்து ஒரு குத்து விளக்கு ஏதோ எடுக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க காசை என்கிட்ட கொடுங்க. லட்சுமி அக்கா கூட போய் நான் பார்த்து எடுத்துக்கிடியே. அப்படி சொல்றியோ? லட்சுமி அக்காவும் எடுப்பாவல்ல என்ன? நீ அப்ப அவிய கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருளா எடுக்கியா? இந்தா இப்ப சரசக்காவையும் வர சொல்லி சொன்னாவே. சரசக்காவும் வந்து சேர்ந்து எடுக்காவலாம். ஆளுக்கு ஒரு பொருள் எப்படின்னு தனித்தனியாக தான் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. நானும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவளுக்கு இங்கே வாங்குவல்ல, எந்த பொருள் அவள் வாங்கலையோ அந்த பொருளை பார்த்து வாங்கி நம்ம கொடுத்துருவோம் என்ன?
என்னது இது ஆச்சரியமா இருக்கு. அவிய கூட சேர்ந்து ஏதாவது பொருள் எடுக்க வாங்கியங்க. இவ்வளோ நேரம் நம்ம எதுக்கு செய்யணும் வாங்கணும் நீக்கிட்டு இருந்தா நம்ம கிட்ட. எங்க சொல்லுவோம்மா. எங்க காசை மட்டும் என்கிட்ட தாங்க, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். அப்படியா சொல்றான்? ஆமாங்க, லட்சுமி அக்காலாம் இருக்கவல்ல, எப்படியும் அவியெல்லாம் முறை செய்ய தானங்க செய்வாவ. ஆமா ஆமா. சரி லட்சுமி அக்கா இருக்கவங்கல்ல. சரி அப்ப அவிய சரசக்காலாம் வந்தாவன்னா எப்படியும் பொருள் எடுப்பாவ. சரி அப்ப அவிய கூட சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல பொருளை எடு. சரி சரி, முத காசு மட்டும் தாங்க. எடு எடு, காசு எடு. தொப்பி தலை இன்னைக்கு வசமா மாட்டினான். இந்த காசுக்கு நல்ல காஸ்ட்லியா ஒரு சேலை எடுத்துடணும். மீதி காசுக்கு அவளுக்கு என்னமாவது வாங்கி கொடுப்போம். பால் காய்ப்புக்கு பால் காய்க்கிறதுக்கு ஒரு பானையை வாங்கி ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். மீதி காசு நமக்கு ஆட்டையை போட்டுடணும். சேலை எடுத்துடணும் எப்படி இன்னைக்கு. சரி பார்த்து லட்சுமி அக்கா கூட போய் கவனமா எடு என்ன. சரிங்க சரிங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பத்திரமா எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க வேணா வீட்டுக்கு போய் தூங்குங்க. எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். நீ அதனால பார்த்து எடுத்துட்டு வீட்டுக்கு வா. சரிங்க சரிங்க. நல்ல வேலை, கையில காசு தர மாட்டாருன்னு நினைச்சேன். கடைசியில காசை தந்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு வேட்டைதான். நல்ல சேலையா ஒன்று எடுத்துட வேண்டியதுதான். பால் காய்ப்புக்கு உடுக்க நல்ல சேலை வேணுமே நினைச்சேன். அவன் எடுக்க முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. சரி, லட்சி வேற சரசுக்கு ஃபோன் பண்ண சொல்லிச்சு. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். எல்லா டிவிலையும் இப்படி ஒரே மாதிரி தான் ஒரே நேரத்துக்கு ஓடுமோடே. தெரியல லட்சு, இங்கே ஒரே நேரத்துக்கு ஓடுது. ஆனால் நான்லாம் வீட்டில் வச்சு செக் பண்ணியிருக்கேன், எனக்கும் பக்கத்து வீட்டுக்கும் எப்படி ஓடுதுன்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு ஓடி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பக்கத்து வீட்டில் அந்த டைலாக்லாம் வந்த மாதிரி இருக்கும். நான் இப்படியெல்லாம் செக் பண்ணுவேன் தெரியுமா. நீ தான் எல்லாத்தையும் செக் பண்ணுவியடே, நீ எப்படிப்பட்ட ஆளு? சும்மா இருங்க லட்சு, டைலாக் டெலிவரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரங்க ஒரு சில சீன், அப்படிதானே? ஆமாம் ஆமாம். பெரியவன் இங்க பாரு, எந்த டிவி வாங்கலாமான்னு பாரு. இந்த உங்க வீட்டுக்காரன் கூப்பிடியா பாரு, என்னன்னு கேளு. அது எத்தனை இன்ச்சுங்க? இது 54 இன்ச்சு. நமக்கு அவ்வளோ பெருசு வேணுமா? இல்ல, வீட்டை நல்லா பெருசா கட்டி வச்சிருக்கியல்ல, அப்ப வீட்டை முன்னாடி வந்து ஹாலில் உட்கார்ந்து பாக்குறவிய டிவி சோஃபா பெருசா இருந்தா தானே நல்லா இருக்கும். சின்ன டிவியா கலைஞர் டிவி மாதிரி வாங்கி வைப்பியோ? இல்லத்தே, ஒரு 32 இன்ச்சு டிவி போதும்லான்னு நினச்சேன். இந்த இதில் சின்ன ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் போதுமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, பெருசா இருக்கணும் ஹாலில் டிவி, அப்பதான் நல்லா இருக்கும். வீட்டில் வந்து உட்கார்ந்து ஹாலில் உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கு வீட்டோட லட்சணமே அந்த இதுதான். அதெல்லாம் இல்லைன்னா என்ன வீடு இதுன்னு இருக்கும். சரி தே, எங்க அந்த 54 இன்ச்சே பாருங்க. பெரியவன் இது நல்லா இருக்கும் பத்துக்க, ஹாலுக்கு கரெக்டா அமைப்பா இருக்கும். சரிங்க. கவினை இது ஓகே தான், இதை ஓகே சொல்லிடு. சரி மாமா. அடுத்து என்ன வியா பார்க்கணும்? அடுத்து என்ன அவ்வளவுதானே? மிக்ஸி கிரைண்டர்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் இன்னும் முக்கியமானதுவளே வாங்கலை. கட்டில் பீரோ சோஃபாலாம் முக்கியம். வா முதல்ல அதை பார்ப்போம். அந்த பக்கத்தில் தான் பார்த்தேன் கட்டில். வாங்க வாங்க. நீ என்னலாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை பெரிய புண்ணத்தை, மிக்ஸி ஜார் முடி சரி பண்ண வந்தேன். அதான் சரி பண்ணிட்டு அதை வாங்குறதுக்கு வந்தேன். இன்னும் பழசு பட்டைகளை தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கியோ? புதுசாக மிக்ஸி கிரைண்டர்னு வாங்கி போடலா? அந்த கிரைண்டர்லாம் என்ன அழகா இருக்குது தெரியுமா, ஸ்மூத்தாக அரைக்கும். இந்த கிரைண்டர்லாம் வாங்கி போட வீட்டில். இதெல்லாம் இருக்குதே. என் மருமகளை பத்தியா, வீட்டுக்கு அவ்வளவும் புது வீட்டுக்கு புது பொருள் தான். இன்னைக்கு வாங்கி நரைச்சிருக்க போகிற. நாளைக்கு பால் காய்ப்புக்கு நீ வந்து பார்க்க தானே போறா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த மைக்ரோ ஓவன் கூட இருக்கு பாருங்க. உங்கள் மருமகளை வாங்க சொல்லுங்க. வாங்கி வீட்டில் அடிக்கடி கேக்குக்கெல்லாம் செய்ய சொல்லுங்க. உங்கள் பேத்திக்கோ பேரனுக்கோ பிறந்த நாள் வந்துன்னா வெளியே போய் வாங்க வேண்டாம்ல, வீட்டிலே செஞ்சுக்கிடலாம். பீஸா செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆமாம் பத்தி, அந்த ஞாபகம் எனக்கு இல்லை, உனக்கு இருந்திருக்க பரவாயில்லையே. இதுவும் வாங்கிட வேண்டியது தான் கையோட. ஏம்மா சும்மா இருங்க, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்ல, நம்ம வீட்டிலே நம்ம கேக்கு செஞ்சுக்கிடலாம்ல. இந்த நிறைய பேர் கேக்கு கூட வித்து வித்து வியாபாரம் பண்ணியாவ. இது வாங்கினா வீட்டில் இருந்தால் நல்லது தானே? வேணும்னா வாங்கிடுவோம். இங்க பாரு கவினை, எங்க அம்மா இப்படிதான் சொல்லிட்டடப்பா. அதை இதை வாங்கணும்னு சொன்னா அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்கிடாத. நான் எது வாங்கணும்னு சொல்லியனோ அதை மட்டும் நீ வாங்கினா போதும். ஆமாம் கவின்னு ரொம்ப போட்டு செலவு பண்ணாத. எதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணுமோ சீர்பொருளில் அது மட்டும் வாங்கினா போதும். இன்னும் பாத்திர பண்டம் பொருள் இன்னும் நிறைய இருக்கு. நான் இந்த இப்போ முக்கியமான பெரிய பொருளை மட்டும் தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் பாத்திரம் வைத்து வாங்குறதுக்கு எல்லாம் போவதான் செய்யணும். இன்னும் குண்டூசிலேருந்து அவ்வளவும் வாங்கணும். ஏம்மா சும்மா இருங்கம்மா, குண்டூசிலாம் வீட்டில் இருக்கு. இப்போ நீங்க பெட்டு தானே பார்க்கணும். நீங்க வாங்க, பெட்டு பீரோ அந்த இதை முக்கியமானதெல்லாம் போய் பார்ப்போம். பெரிய பொருள் என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. சும்மா குண்டூசிலேருந்து அவ்வளவும் வேணும்னு கேட்டுக்கிட்டு அடக்கப்படாது. நம்ம ஒன்றும் இப்போ கல்யாணம் பண்ணலை, பால் காய்ப்பு தான் பண்ணியோம். அவிய ஏதோ அப்போ தராத பொருளை இப்போ தாரேன்னு சொன்னாவன்னு அவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, இதெல்லாம் நான் என்ன எனக்கா கேட்கேன், உன் பொண்டாட்டிக்கு தானே நான் கேட்கேன். போதும்மா விடுங்க, வாங்க கட்டில் பார்ப்போம். இவனுக்கு நான் என்னத்தை சொன்னாலும் புரியாது. என்ன உமா சொன்னியா சரசுட்ட? சொல்லிட்டேன் லட்சிய, சரசு வாரேன்னு சொல்லிடுச்சு. சரி சரி.
இங்க பாருல உமா, அந்த பெரிய பொண்ணு மாமியாரே அதை வாங்கி இதை வாங்கன்னு ஏற்கனவே உயிரை எடுத்துட்டு அடக்க அந்த பயல. நீ வேற குறைக்கு இந்த மைக்ரோ ஓவனா இந்த கேக்கு செய்ய பொருள்லாம் என்னத்துக்குலாம் நீ இதை போட்டு வாங்கின அந்த பொம்பளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல லட்சு, இந்த பொருள் இப்ப அவ்வளோ ஒரு வீட்லயும் வச்சிருக்காவ பாத்துக்கிடுங்க. நான் சரி அதான் இவ்வளவு பொருள் வாங்கியாவல இந்த பொருள் மட்டும் ஏன் விடுவானதான் இதை வாங்கினீங்களான்னு சொல்லி கேட்டுட்டேன் என் மாமியார்கிட்ட. பத்திராளியக்காவே குவாச்சிக்கிட்டு வரல போல இருக்கு. அவிய அண்ணனும் அந்த பயலும் தான் வந்திருக்காவ. இந்த நேரத்துல நீ செலவு வேற இழுத்து வைக்காத, ஏகப்பட்ட செலவு போல இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கே நெஞ்சு வலிக்கு. நம்ம வீட்டிலே என்ன 2 பிள்ளைல வச்சிருக்கோம், இதுவரை கரை சேர்க்கணும்னா இப்படிதான் பொருள் வாங்கி கொடுக்கணும் போலயேன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. லட்சு, பிள்ளைகள் மட்டும் அழகா இருந்துன்னு வைங்க, சில பயலுவ அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவானுவேன். அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் கட்டுவோன்னு சொல்லியதெல்லாம் அந்த காலம். இப்போ உள்ள பயல்வெல்லாம் அப்படி கிடையாது. அதனால நீங்களாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னதான் பையனே கொத்திக்கிட்டு போறேன்னு சொன்னா கூட மாமியாரின்னு ஒருத்தி இருக்கல்ல, அவ எதிர்பார்ப்பாள்ல. நான் எதிர்பார்க்காவேரு பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் தங்கமான பையதான். ஆனால் அது மாமியார் இது வேணும்னு கேட்குதுல்ல, அப்படிதான் கேட்பாவ. அதுக்குன்னு நம்ம ஒன்றும் செய்யாம இருக்க முடியாது. நம்மளால ஏண்டதை செஞ்சுதான் ஆகணும். இதை பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சரி வா போவோம் நம்மளும். நான் வராமலா, வாங்க வாங்க போவோம். எங்க எனக்கு இந்த கலர்ல இருக்க கிரைண்டரே பிடிச்சிருக்குங்க, இந்த கலரே வாங்கி தாங்களாம். எல்லாரும் கம்பெனியை பார்த்து வாங்குவாவ கண்டிருக்கு. இங்க ஒருத்தி கலரை பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கா. எங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் மாவு அரைக்க போகிறதுக்கு தானே. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை வாங்குறேன். நீங்கள் சும்மா இருங்க பத்துங்க, எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டே. ஆமாம், இல்லை இதை விட பெரிய கிரைண்டர் இல்லையா? இது சின்ன கிரைண்டராக இருக்கு. இருக்குமா, பெருசு இருக்கு. அப்பனா அதை காட்டுங்க தம்பி. வாங்கம்மா, அந்த பக்கம் இருக்கு, காட்டுறேன். என்ன இருங்க இருங்க. இல்லை என்ன எம்மா, மாவு வீட்டுக்கு தானே 2 நாளைக்கு ஒருக்கா அரைச்சா போவோம். கொஞ்சோண்டு அரைச்சாலே போதுமே. அதுக்கு பெரிய கல்யாண வீட்டுக்கு எங்கேயுமா அரைக்க போறோம் பெரிய கிரைண்டரா வாங்குறதுக்கு? சும்மா இருங்கம்மா, பெரிய கிரைண்டர்லாம் வேண்டாம். இல்லை வீட்டுக்கு 4 பேர் வருவாவே, கொஞ்சம் மாவு அதிகமாக தேவைப்படும், அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லது தானே. அதுக்கு பெரிய கிரைண்டராக இருந்ததால நல்லது. நிறைய போட்டு அரைச்சிக்கிடலாம், கரண்ட் செலவு மிச்சம். கொஞ்சம் சோளை போட்டு ரொம்ப நேரமாக போட்டு அரைச்சா கரண்ட் செலவு தானே வரும். அதெல்லாம் போதும், சின்ன கிரைண்டரே கரெக்டா இருக்கும். இந்த அளவு தான் ஒரு குடும்பத்துக்கு சரி. பெரிய கிரைண்டர்லாம் போட்டு இடத்த செலுத்திட்டு அடக்கும், அதெல்லாம் வேண்டாம். என்ன, இந்த சின்ன கிரைண்டரே பேக் பண்ணிருங்க. சரி தம்பி. நெக்ஸ்ட் கவினு வா. நம்ம சொல்லி அதை கேட்கக்கூடாதுன்னு இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க சார், நீங்க கேட்ட பெட்டு இங்க இருந்து அவ்வளவும் லைன் தான். பெட்டு தான் சார். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சத. பீரவும் இருக்கு பாருங்க. பார்த்துட்டு என்னைய கூப்பிடுங்க, நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பெட்டு எதுவோ பாருங்க, நல்லா படுத்து உருண்டு நல்லா செக் பண்ணி கூட வாங்கிக்கிடலாம். இல்ல கவினு, நீ சும்மா வாய் விடாத. அவ நீ விளாட்டுக்கு சொன்னா கூட அதை சீரியஸா நினைச்சுக்கிட்டு போய் படுத்து உருண்டுட்டாடப்பா. இதுக்கு ஒழுங்கா நம்ம வீட்டுக்கார் கூட சேர்ந்து ஏதாவது பித்தளையில வாங்கி இருந்திருக்கலாம். பித்தளை தவளை இல்லை சரவம், இந்த மாதிரி என்னத்தையாவது குத்துமணி என்னத்தையாவது எடுத்திருந்திருக்கலாம். நம்ம தான் கேட்கல. இப்போ காசை வாங்கி நம்ம ஏதாவது ஒரு சேலை எடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ எல்லாம் வெள்ளி விளக்கு வாங்கினோன்னா நம்ம ஒன்றும் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. அப்போ நமக்கு சேலை எடுப்படாத. என்ன பண்ண, நான் கூட இதுவே ஏதாவது பித்தளையில் செய்யும், நம்ம ஒரு சில்வரில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சேன். நம்மளுக்கு ஒரு சேலையை எடுத்துட்டு மிச்ச மீதி காசில் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து ஏமாத்திடலான்னு பார்த்தேன். கடைசியில் இது வெள்ளியில் இறங்கிட்ட. வெள்ளியில் இறங்குனா நம்ம ஒரு சில்வர்லையாவது இறங்கணுமே. என்னத்தை பண்ணன்னு தெரிய மாட்டேங்க. என்ன வாங்க என்ன வாங்க என்ன வாங்க, எல்லாமே பெரிய பொண்ணு கை வீட்டில் வாங்கி கொடுத்துறியாவே. இப்போ நம்ம வாங்கி கொடுக்கலன்னு யார் எழுதா? இவ எதுக்கு இப்போ எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு அடக்காவே? சரி, இப்போ நம்மளும் செலவு பண்ண வேண்டியிருக்கே. லட்சுவும் சரசுவும் வெள்ளியில் காமாட்சி விளக்கு வாங்கியிருக்குனாவே, அதை வைக்கிறதுக்கு சின்ன தட்டு வாங்கிட்டா என்ன? நம்மகிட்ட தான் 5000 ரூபா இருக்குல்ல, எப்படியும் ஒரு 2000 2500 ரூபா ஆகுமா இருக்கும். பார்த்து ஒரு சின்னதாக ஒரு தட்டை வாங்கி கொடுத்துட்டேன்னா அதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாள்ல பெரிய பொண்ணு. ஆமாம், அதான் சரி, நல்ல யோசனை வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 2500 ரூபா இருக்குல்ல, அதில் ஒரு சேலை வாங்கினா போதாதா? அவ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டா பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே. ஏன்னா நாளைக்கு சொந்தம் வந்தா எல்லாம் வந்திருக்க நேரத்துல பொருள் வந்து இறங்கினாதான் எல்லாருக்கும் மரியாதையா இருக்கும். அதனால சீக்கிரமா கொண்டு வந்து இறக்கிருங்கண்ணே. அதெல்லாம் ஷார்ப்பா வந்து இறங்கிரும் தம்பி. நீங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் மட்டும் தெளிவா எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. சரி, நான் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறேன். இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். மீதிய மாமா பார்த்து பேசுவாரு. நான் சொன்ன பொருள் எல்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரி தம்பி, அதெல்லாம் நான் பாத்துக்கிடியே. சரி கவினா, அப்ப நம்ம கிளம்புவோமா? சரி மாமா. என்னாச்சு மாப்பிள்ள, கிளம்புறீங்க? எல்லா பொருளும் செலக்ட் பண்ணிட்டீங்களா?
ஆமா மாமா, முடிஞ்ச அளவுக்கு பெரிய பொருள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பண்ட பாத்திரம்ட்டு கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்க வேண்டி இருக்குமா இருக்கும். அது பெரிய பொண்ணு நான் எங்க அம்மாலாம் வருவாள்ல, அவியில கூட்டு போய் வாங்கிக்கிடுங்க. இந்த லட்சுமி அக்காலாம் வருவாவ, அவிய கூட போயிட்டு வாங்கிக்கிடுங்க. அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுங்க. அங்க பந்தல் போடுற ஆள் வந்துருச்சான், ரெடியா செட்டுலாம். அதனால நான் போய் அங்க போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. கவினையும் நான் கூட்டு போலான்னு பாக்கேன். சரி சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க, நான் இங்கே வேலையை முடிச்சுட்டு வரோம். இதுக்கு தான் பத்திராளி கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், அவள் வராண்டே நீட்டா. பரவாயில்ல மாமா, அதான் பெரிய பொண்ணு கூட இந்த லட்சுமி அக்கா இருக்காவுல்ல, அவியலுக்கும் எல்லாம் தெரியும். நான் எங்க அம்மையும் இருக்காவுல்ல, பாத்துக்கிடுவாவ. சரி, அப்ப நானும் கவினை கிளம்புறோம் மாமா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இல்லையே கவின்னு வண்டியை ஸ்லோவாக ஓட்டணும், வேகமாக ஓட்டக்கூடாது. என்ன பைக்கு மாமனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போ. சரிப்பா. ஒருவேளை பெரிய பொண்ணு இந்த சோஃபா தான் வாங்கியிருப்பாளோ? சரி வாங்க, கணக்கு முடிப்போம். வாங்க சார்.